தெருநாய்க்கள் தொடர்பாக வாதாட பல வழக்கறிஞர்கள் வரும் நிலையில் மனிதர்கள் சார்பில் வாதாட இத்தகைய ஆர்வம் ஏன் வரவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தலைநகர் டெல்லியில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இம்மனு மீதான விசாரணை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நாய் பிரியர் ஒருவரின் சார்பாக ஆஜரான வக்கீல், தெருநாய்க்களை தத்தெடுப்பதற்கான தேசிய கொள்கை கொண்டுவர பரிசீலிக்க வேண்டும். வீட்டில் 8 முதல் 10 நாய்க்களை வைத்திருக்கும் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கலாம். ஊக்கத்தொகை கருத்தடை மற்றும் தடுப்பூசி போன்ற செலவுக்கு பயன்படும் என வாதிட்டார். பின்னர் பேசிய நீதிபதி சந்தீப் மேத்தா, இதற்கு தெருக்களில் உள்ள அனாதை குழந்தைகளை தத்தெடுக்கலாமே என வக்கீலை நீதிபதிகள் கடுமையாக சாடினர். 2011ஆம் ஆண்டு நீதிபதியாக நான் பதவி உயர்வு பெற்றதிலிருந்து இவைதான் நான் கேட்ட மிக நீண்ட வாதங்கள். இதுவரை யாரும் மனிதர்களுக்காக இவ்வளவு நீண்ட நேரம் வாதிடவில்லை என்று கேள்வி எழுப்பினார்.